இளையராஜா வந்து சிம்மோட வாசிங்க சென்னை வந்திருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டு வந்து ஒரு எஸ்எம் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இளையராஜா அவர்களுடைய இசை இல்லாமல் ஒரு 30 வருஷம் முன்னாடி அவர் வராமல் போயிருந்தாருன்னா நிறைய பேர் பைத்தியக்காரங்களா இருப்பாங்க. அவருடைய இசை தான் நம்ம எல்லாரையும் வந்து நல்ல எல்லா எமோஷனுக்கும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் வர ஒரு விஷயம். அவர் மேலும் மேலும் பல சிம்பனிகள் அமையும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே போல நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து தொடங்கியிருக்காரு. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் வந்திருக்காங்க. விஜயோட அரசியல் வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அரசியலும் சினிமாவும் பொது விஷயம் சார். இதில் யார் வேணா வரலாம், யார் வேணா பண்ணலாம். எல்லாம் நல்லது பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும். இப்போ லாஸ்ட் கேள்வி சார், இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்களம் கொண்ட கதைகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுல நடிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறது. கேரளாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து கதை தேர்வு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற வரை சொல்லப்படுது. அதுவும் கேரளா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கு, ஆனால் வெற்றி அதிகமாக இருக்கு. தமிழ் படம் எடுக்கிற போது பட்ஜெட் அதிகமான பட்ஜெட், ஆனால் எதிர்பார்ப்பு வந்து இருக்க மாட்டேங்குது. அது சார் ஆக்சுவலாக இந்த வாரம் அந்த படங்கள் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நிறம் மாறும் உலகில், ஜென்டில் உமன், மர்மரன் போன்ற படங்கள்லாம் வந்திருக்கு. அது எல்லாம் கண்டென்ட் ரிலேட்டட் படங்கள் தான். நல்லா ஓடிட்டுருக்கு, நல்லா ஜெயிக்குது. ஸோ மற்ற மொழி படங்கள் ஜெயிக்கிறதுல தப்பு எதுவும் இல்லை. ஆனால் தமிழ் சினிமாவும் அதனுடைய போக்கை மாற்றி இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம் வந்து தியேட்டர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கம்மி தியேட்டர்ஸ் இருக்கிறதுனால அது கிடைக்கும் பட்சத்தில் நல்லபடியாக நடக்கும். சூர்யா 45ல நடிக்கிறார். ஆர்ஜே பாலாஜி அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த இதயம் முரளின்னு ஒரு படம் நடிச்சிட்டு சார், நீங்க நடித்த சதுரங்க வேட்டை படம் வந்து மக்கள் மத்தியில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஏதாவது நடந்துட்டு இருக்கு? இல்லை, சதுரங்க வேட்டையோட டெசிஷன் அத்தாரிட்டி வந்து ஹெச் வினோத் சார் தான். அவர் தான் வந்து டிசைட் பண்ணணும். இப்போ அவர் தொடர்ந்து படங்கள் டைரக்ட் பண்ணுறதுனால அது வந்து எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து அதோட ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நடிக்கிற விஜய் சார் இப்போ லாஸ்ட்டாக ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதில் நீங்கள் நடிக்கிறதுக்கு ஏதாவது இல்லை சார். அது உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு? இப்போ சூர்யா 45 போயிட்டு இருக்கு சார். இதயம் முரளின்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு சார். அதர்வா அவங்க கூட. சார், இப்போ நீங்களும் ஒரு நடிகர், விஜய் ஒரு நடிகராக இருக்காரு. உங்களுடைய அரசியல் ரீதியான சப்போர்ட் எப்படி இருக்கும்? அது எப்படி சார் நான் சொல்ல முடியும்? அரசியல்ங்கிறது என்னோட பர்சனல் இல்லை சார். எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தானே சார் நான் ஓட்டு போடுவேன். அது பப்ளிக்ல நான் எப்படி சார் சொல்ல முடியும்?